உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்ல ஒன்று. நம்மளுக்கு இந்த வீடியோவில் பிக் பாஸ் சீசன் 7 82 இருக்கு இல்லையா, அதை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ 82 பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ரவீனா இருக்காங்க இல்லையா, ரவீனாவை பார்க்க வந்த கெஸ்ட் இனிமேல் வந்து ரவீனாவை தேவையில்லாமல் மிஸ்யூஸ்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி டேரெக்டாக மணிக்கிட்ட பான் அப்படின்றத பண்ணியிருந்ததுனால நேற்று எபிசோடை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ரவீனா இருக்காங்க இல்லையா, ரவீனா கிட்ட மணி ஒரு டிஸ்டன்ஸ் அப்படின்றத மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ விசித்ராவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டைம் ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லும் போதுமே நம்ம ஃபேமிலி தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் ஃபைனலாக தான் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஃபேமிலி அப்படின்றத கூப்பிட்டுருந்தாங்க. லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவோம் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ரொம்பவே க்யூட்டான ரிலேஷன்ஷிப் அப்படின்றது அவங்க ஃபேமிலியில் இருக்குது அப்படின்றது பார்க்கும்போதே தெரிஞ்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுடைய ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய கிட்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க உள்ளே இருந்த அந்த ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கு இல்லையா, எல்லா ஹவுஸ்மேட்ஸ் மட்டும் இல்லாமல் எபிசோட் பார்த்த எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா பொறாமப்படக்கூடிய அளவுக்கு ஒரு பாண்டிங் அப்படின்றது அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேத்துக்குள்ளேயுமே இருந்துச்சு. பார்க்கவே ரொம்பவே லவ்வபுளாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அப்படின்றதா டே 82ல் நடந்துச்சு. 82 மட்டும் இல்லாமல் 100 டேஸ்க்கான அப்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டே ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா மணி இருக்கார் இல்லையா, ரொம்ப டவுனாக இருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். மணியை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா யார் அம்புத்தும்புக்குமே போகாமல் எல்லா இடத்துலையுமே அவர் கேம் எந்த அளவுக்கு ஆடுறாரோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த குரூப்பிசமாக இருந்தாலும் சரி, மாயா கேங் பூர்ணிமா இருக்காங்க இல்லையா, இவங்க குரூப்லேயே இருந்தாலும் சரி, இல்லை அர்ச்சனா இருக்காங்க இல்லையா, அர்ச்சனா மணி இவங்கெல்லாம் ஒரு சைடாக இருந்தப்பயுமே ரவீனாவை யார் எது சொன்னாலுமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ப்ரொடக்டிவாக வச்சுருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். பட் ரவீனாவை பார்க்க வந்த கெஸ்ட் இருக்காங்க இல்லையா, நீங்கள் தான் வந்துட்டு தேவையில்லாமல் ரவீனாவை மிஸ்யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அந்த இடத்துல என்ன பண்ணுறது என்ன ரிப்ளை பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் பார்த்தோம் அப்படின்னா மணி ஒரு மாதிரி பிளைண்டான மாதிரி தான் நின்றுட்டு இருந்தார். அதோட அவங்க கடைசியாக போகும்போது இனிமேல் ரவீனாவை கூப்பிட்டு தனியாக பேசுகிற வேலை இருக்கு இல்லையா, அதெல்லாம் வச்சுக்க வேணாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு போயிருந்தாங்க. ஸோ இதனால் பார்த்தோம் அப்படின்னா விஷ்ணு விஜய் இருக்கார் இல்லையா, விஷ்ணு விஜய் மணியுடைய பாண்டிங் அப்படின்றது பார்த்தோன்னா இப்போ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மணி பார்த்தோம் அப்படின்னா நேற்றுலேருந்து விஷ்ணு விஜய் கிட்ட தான் புலம்பிக்கிட்டே இருந்தார், என்ன ஆகுது போகுதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விஷ்ணு விஜயுமே பார்த்தோம் அப்படின்னா மணியுடைய சுச்சுவேஷன் இருக்கு இல்லையா, அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் கூடயே நின்னாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா நான் இன்னைக்கு தான் இப்படி இருக்கேன், நாளைக்கு சரியாயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ விக்ரம் இருக்கார் இல்லையா, விக்ரமை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா விக்ரம் முன்னாடி அவனை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசினாலும் விக்ரமுக்கு பின்னாடி முழுக்க நெகட்டிவாக பேசுறது அப்படின்றது மாயா தான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விக்ரமனுடைய தங்கச்சி இருக்காங்க இல்லையா, நீ யாரையுமே நம்பாத, உனக்கு முன்னாடி பாசிட்டிவாக பேசக்கூடிய யாருமே உனக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவாக பேசுறது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டு போயிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா மாயா இருக்காங்க இல்லையா, அவங்க உண்மையை சொன்னது அப்படின்றது மாயாவை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க வந்துட்டு உள்ள இருந்த பாண்டிங் இருக்கு இல்லையா, அதை வந்து உடச்சி விட்டு போயிட்டாங்க. அவங்க தங்கச்சியை பார்த்தாலே பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வைபே செட் ஆகலை அப்படின்ற மாதிரி அவங்க தங்கச்சியை குறை சொன்னதோட மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா இவங்க வீட்டிலேருந்து வந்தவங்களாம் இருக்காங்க இல்லையா, ஒவ்வொரு வீட்டிலேருந்து வந்தவங்களுமே பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவ், அதாவது மாயாவை பிடிக்கும், மாயா நல்ல என்டர்டெய்னர், கேம் விளாட்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க தங்கச்சி வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கிற மாதிரி சொன்னதுனால மாயாவால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். ஆல்ரெடியே பார்த்தோம் அப்படின்னா விக்ரம் இருக்காங்க இல்லையா, விக்ரமை வந்துட்டு எப்படி அந்த வீட்டை விட்டு துரத்தலாம் அப்படின்றதான் பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நேற்று ஓப்பனாகவே பார்த்தோம் அப்படின்னா அவனை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்கள், என் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி கொந்தளிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னொரு பக்கத்தில் நிக்சன் இருக்கார் இல்லையா, நிக்சனுடைய அப்பா வந்திருந்தப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த எபிசோடே அல்டிமேட்டாக போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எம்மகன் படத்தில் வரக்கூடிய நாசர் இருக்கார் இல்லையா, நாசர் பரத் கன்வர்சேஷன் மாதிரியே தான் பார்த்தோம்னா நிக்சனுடைய அப்பா அம்மாவின் கன்வர்சேஷன் அப்படின்றதும் போச்சு. அது எந்த அளவுக்கு வெளியில் இருக்கக்கூடியவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எப்பயுமே பிக் பாஸில் ஓட்டிங் அப்படின்றது போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த வீக்கில் பார்த்தோம் அப்படின்னா உள்ள வந்த ஃபேமிலி கெஸ்ட்ல உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கிட்டத்தட்ட 80% மேலே பார்த்தோம் அப்படின்னா நிக்சனுடைய டேடியை தான் சொல்லியிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நிக்சன் வந்து கிட்டத்தட்ட இந்த 80 நாளில் ஸ்கோர் பண்ணது அப்படின்றத பார்த்தோன்னா அந்த மனுஷன் ஒரே நாள் உள்ள வந்து எல்லார் மனசுலையுமே இடம் பிடிச்சிட்டாரு அப்படின்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. அப்பா உள்ள வந்தப்போ பெருசாக அழட்டிக்காத நிக்சன் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ஃப்ரெண்ட் வந்தோடனே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ விசித்ரா இருக்காங்க இல்லையா, விசித்ரா வந்துட்டு ஃபர்ஸ்டே நம்ம ஃபேமிலி தான் வருவாங்க, செகண்ட் நம்ம ஃபேமிலி தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றத வச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் ஃபைனலாக தான் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஃபேமிலியை உள்ளே விட்டுருந்தாங்க. பட் பார்க்கவே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப க்யூட்டாக ஒரு லவ்வபலான பாண்டிங் அப்படின்றது இருக்கு இல்லையா. ஏன்னா விசித்ரா வந்துட்டு எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னதாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா அவங்க பசங்களை பற்றி உள்ளே பேசுகிறதா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த மதர் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு எல்லா கண்டஸ்டன்ட் கிட்டையுமே காமிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவங்கள பசங்களை பார்த்தோன்னே பார்த்தோம் அப்படின்னா அவங்களும் ஒரு குழந்தை மாதிரி பார்த்து ரொம்பவே க்யூட்டாக அவங்களோட கன்வர்சேஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்லையா அவங்களோட இருக்கிற
இருக்கிறதா இருந்தாலும் சரி, சைடு கேப்பில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன பாஸுமே சில விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் ரொம்ப லூட்டியாக பண்ணிக்கிட்டு இருந்தார். இந்த மாதிரி எக்கச்சக்கமாக பார்க்கும்போது பார்த்தோன்னா இது வரைக்குமே அதாவது கிட்டத்தட்ட 80 நாளாக எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு அப்படின்ற மாதிரி இருக்கும். கண்டஸ்டன்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அது இந்த சீசனில் செட் ஆகலை அப்படின்னாலும் அவங்க 2 பேர்த்துக்குள்ள விசித்ரா இருக்காங்களே, விசித்ரா ஹஸ்பண்ட்குள்ள இந்த கெமிஸ்ட்ரி அப்படின்றது பார்த்தோம்னா பார்க்க க்யூட்டாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி இந்த சீசன் அப்படின்றதே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும்போது இந்த ஃப்ரீசிங் டாஸ்க் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதாவது ஒரு அளவுக்கு மற்ற வீக்கை கம்பேர் பண்ணும்போது இந்த வீக்கு சரி ஓகேப்பா இவங்க தான் எதுவும் விளாடுற மாதிரி தெரில, பட் வெளியிலேருந்து வரக்கூடிய அவங்களுடைய பேரண்ட்ஸ் இல்லைன்னா கெஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க நல்ல கேம் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பக்காவாக இந்த வீக்கெண்ட் அப்படின்றத கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வீக்கெண்ட் அப்படின்றத பக்காவாக கொண்டு போயிருந்தாலும் கூட கிட்டத்தட்ட 82 நாள் அப்படின்றது முடிஞ்சு போச்சு. இன்னும் யார் இந்த டைட்டில் வின்னர் அப்படின்றத டிசைட் பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா வெறும் 18 நாள் தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய டஃப் காம்படிட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஒவ்வொருத்தருமே பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு விதத்தில் செமையான பர்ஃபார்ம் அப்படின்றத பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தினேஷை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா டாஸ்க் அப்படின்றது பக்காவாக விளையாடிக்கிட்டு இருக்காரு. விசித்ராவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வெளியில் இருக்கக்கூடிய சப்போர்ட் இருக்கு இல்லையா, அது விசித்ரா விஜய் அர்ச்சனா இவங்க 2 பேர்த்துக்கும் வேற லெவலில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா மாயா பூர்ணிமா இருக்காங்க இல்லையா, அவங்க விளையாண்ட தப்பான கேம் அப்படின்ற எல்லாத்தையுமே அடிச்சுட்டு மறுபடியும் இந்த லாஸ்ட் 2 வீக்காக பார்த்தோம் அப்படின்னா புது கேம் அப்படின்றது சூப்பராக விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ யார் டைட்டில் வின்னராக வருவாங்க அப்படின்னு சொல்லி கெஸ்ஸே பண்ண முடியாத அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த கேம் அப்படின்றது ரொம்ப டஃப்பாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மணி பேக் அப்படின்றத வச்சுருவாங்க. ஸோ இந்த டைம் வந்துட்டு யார் அந்த மணி பேக் எடுத்துகிட்டு போகிறாங்க, இன்டெலிஜென்ட்டாக விளையாடக்கூடிய பிளேயராக இருந்தாங்க அப்படின்னா பார்த்தோம்னா நம்ம இவ்வளோ காம்படிஷனுக்கு மத்தியில் ஜெயிக்கிறது கஷ்டம், வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வெளியே வரதான் பார்ப்பாங்க. பட் அர்ச்சனாவோட சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, நீ அந்த பையை எடுத்துகிட்டு வெளியே வந்துடாத அப்படின்ற மாதிரி ஹிண்ட் அப்படின்றதும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ரவீனாவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா மணி இருக்கார் இல்லையா, மணியோட பேசக்கூடாது அப்படின்ற மாதிரியான ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் போட்டு போயிருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பர்சனலாக ரவீனா இருக்காங்க இல்லையா, ரவீனா அந்த பேக் எடுத்துகிட்டு வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் யார் அந்த பேக் எடுத்துகிட்டு போவாங்கன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இதே மாதிரி 100 டேஸ்க்கான அப்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி டே 83 ரிவ்யூவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.